புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 80 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா மறுசீரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உள்ள என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன், வாங்க. வருஷம் அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டுச்சு. திருவாரூர் தேருடைய மாதிரி வடிவத்துல பிரம்மாண்டமான கட்டடக்கலையில திருவள்ளுவருக்கு அதுல சிலையும் நிறுவப்பட்டிருக்கு. சென்னையுடைய புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா இதுவும் இருக்கு. ஆனா காலப்போக்குல பழமையா இருக்கிற இந்த இடத்தை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற முடிவை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துச்சு. கோடி ரூபாய் செலவுல பல்வேறு அதிநவீன திட்டங்களோட புனரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. தலைமுறைக்கும் திருவள்ளுவரும் அவர் எழுதின திருக்குறளுடைய புகழும் ஓங்கி ஒலிக்கும் அளவுக்கு இங்க நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே பிரம்மாண்டமான லேசர் லைட் அண்ட் ஃபவுண்டைன் அமைச்சிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இங்க கேண்டீனும் அமைச்சிருக்காங்க. இதுல நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா திருக்குறள் அங்காடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க புக்ஸ், சிலைகள் அப்படின்னு நிறைய விற்பனைக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பார்த்தா நவீன கழிப்பறை வசதியும் இருக்கு. இது போக கார்டன்ல நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரிலாக்ஸா உட்கார்ந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. தமிழ் பண்பாட்டு இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணி 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல 1548 இருக்கைகளோட ஃபுல்லா பிரம்மாண்டமான ஏசி ஆடிட்டோரியம் ஐயன் வள்ளுவர் கலையரங்கம் அப்படின்னு மேம்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனா அங்க கலைஞர் அவர்களுடைய உரை விளக்கத்தோட 1330 திருக்குறளும் எழுதப்பட்டிருக்கு. அது போக ஓவியங்களா ஒவ்வொரு திருக்குறளையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேல் பக்கம் போனா திருவள்ளுவருடைய சிலைய பார்க்க போலாம். மேல் தளத்திலையும் திருவள்ளுவருடைய உருவப்படத்தை அழகா தரையில வரைஞ்சிருக்காங்க. கண்கவர் மின் விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த கேம்பஸ் ஃபுல்லாவே ஒவ்வொரு திருக்குறள்களும் பாடல்களா கேட்கிற வகையில ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டிருக்காங்க. குறள் மணிமாடம் 100 பேர் உட்கார்ற வசதியோடைய திருக்குறள் ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம், இலக்கிய விவாதங்கள், ஆவணப்பதிவு மற்றும் கல்வி ஆராய்ச்சிக்கு பயன்படுற வகையில புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 27,000 அடி ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. புதுப்பிக்கப்பட்ட இந்த வள்ளுவர் கோட்டம் இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பெரும்பான்மையான பாரம்பரியத்தை வழங்கும் அப்படிங்கிறதும் இன்னொரு வகையா சுற்றுலா மற்றும் கலாச்சார மையமா மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நேரம் கிடைக்கும் போது நீங்களும் இந்த இடத்துக்கு போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.